சூப்பரான ஆந்திரா பெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை 2-3 பேட்சாக சேர்த்தி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு வெண்டைக்காய் குக் ஆனால் மட்டும் போதும். இந்தளவுக்கு குக் ஆனோடனே எடுத்துடலாங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, கொஞ்சம் போல் முந்திரி பருப்பையும் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க ஆயிலை வடிச்சிட்டு 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் வச்சுக்கலாங்க. இதில் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதில் 4-5 பல் தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய், வேர்க்கடலையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, துருவி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆந்திரா பெண்டைக்காய் ஃப்ரை ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள்.